Hi students, welcome to Kribai Tuition Center. இப்போ நம்ம class 9 சமச்சீர் social science lesson number 8 the beginning of the new age இதில் part 3 geographical discoveries பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம geographical discoveries 5 டாபிக்ஸ் மூலமாக நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். ஒன்று வந்து காசஸ், எதனால் geographical discoveries ஏற்பட்டுச்சு. செகண்ட் ஒன், போர்ச்சுகல் நாட்டிலேருந்து என்ன டிஸ்கவரிஸ் ஏற்பட்டுச்சு. தேர்ட், ஸ்பெயின் டிஸ்கவரிஸ். அப்புறம் போர்ச்சுகல் நாட்டுக்கும் ஸ்பெயின் நாட்டுக்கும் நடுவில் நடந்த ரைவல்ரி கான்ஃப்ளிக்ட். அதுக்கப்புறமா இந்த ஜாகிரபிக்கல் டிஸ்கவரிஸ்னால உலகெங்கிலும் என்ன மாறுதல்கள் ஏற்பட்டது அப்படின்னு 5 டாபிக்ஸ் மூலமாக இதை நம்ம கவர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டாபிக் காசஸ், ரீசன்ஸ், எதனால் ஜாகிரபிக்கல் டிஸ்கவரிஸ் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது. பிரின்ஸ் ஹென்ரி இவர் வந்து நேவிகேஷன் ஸ்கூல் ஒன்று ஆரம்பிக்கிறாரு. இதன் மூலமாக அவர் வந்து லாங் டிஸ்டன்ஸ் சி வாயேஜஸ்க்கு, அதாவது லாங் டிஸ்டன்ஸ் சீயில் ட்ராவல் பண்ணுறதுக்கான ஃபவுண்டேஷனை அமைச்சு கொடுக்குறாரு. இங்கே ஒரு நேவிகேஷன் ஸ்கூல் அவர் ஆரம்பித்து அவர் செயிலர்ஸை ட்ரெயின் பண்ணுறாரு. எதில் ட்ரெயின் பண்ணுறாருன்னா, நேவிகேஷனல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லைக் மெரைனஸ், காம்பஸு, ஆஸ்ட்ரோலேப் போன்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லி கொடுக்குறாரு. ஆஸ்ட்ரோலேப் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ நம்ம கடலில் போயிட்டு இருக்கும்போது நாலாபுறத்திலும் நம்மளுக்கு வந்து கடல் தண்ணி மட்டும்தான் இருக்கும், எந்த திசையில் போகிறோங்கிறது தெரியாது. ஸோ ஸ்டார்ஸோட பொசிஷனை வச்சு எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகிட்டுருக்கோம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான் வந்து ஆஸ்ட்ரோலேப். அதை யூஸ் பண்ணுறதுக்கு நேவிகேஷன் ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாரு. இது ஃபஸ்ட்டு ரீசன். செகண்ட் ரீசன், மார்க்கோ போலோ, இபின் பட்டூட்டா போன்ற ஃபாரின் ட்ராவலர்ஸ்களோட அக்கௌண்ட்டை படித்தவங்களுக்கு இவங்களுக்கும் வந்து நிறைய நாடுகளுக்கு போகணும், புதிய விஷயங்களை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தோணுது. இது செகண்ட் ரீசன். தேர்ட் ரீசன், கிறிஸ்டின் மிஷனரிஸ். இவங்க எவ்வளவு டேஞ்சரஸ் வாயேஜஸ்னாலும் எடுத்துக்கிட்டு பல நாடுகளுக்கு சென்று அங்களுக்குள்ள மக்களை சந்தித்து அங்கே கிறிஸ்டியானிட்டியோட காஸ்பலை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு தயாராக இருந்தாங்க. இது தேர்ட் ரீசன். இப்போ இந்த ரீசன்ஸ் எல்லாமே இருந்தாலும் முக்கியமான ரீசன் என்னன்னா, கான்ஸ்டான்டினோபிளை ஆட்டோமன் டர்க்ஸ் அவங்களோட கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க. அதனால் அவங்க வந்து ஜெருசலேமுக்கு யாரையும் அலோவ் பண்ணல. ஈஸ்ட் டு வெஸ்ட்டுமே ரூட்டை வந்து அவங்க பிளாக் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே நம்ம பழைய மிடில் ஏஜஸ் லெசனில் என்ன பார்த்தோம்னா, கான்ஸ்டான்டினோபிள் தான் வந்து ஒரு மீடியேட்டரியாக இருந்து ஈஸ்ட்டுக்கும் வெஸ்ட்டுக்கும் பொருட்களை சப்ளை பண்ணுறாங்க. இதன் மூலமாக அவங்க வந்து நல்ல ப்ராஃபிட்டை வந்து அனுபவிச்சாங்க அப்படிங்கிறது நம்ம பழைய லெசன்ஸில் பார்த்துருக்கோம். இப்போ ஆட்டோமன் டர்க்ஸ் கான்ஸ்டான்டினோபிளை அவங்க கைவசப்படுத்தின உடனே ஈஸ்ட்டுக்கும் வெஸ்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற வேவை பிளாக் பண்ணிடுறாங்க. இதனால் யூரோப்பில் ஸ்பைசஸோட விலை பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகிடுது. இப்போ புது சீ ரூட் கண்டுபிடிச்சி இவங்க வந்து ஈஸ்ட் பக்கமாக வந்து ட்ரேட் பண்ணால் மட்டுமே அந்த விலைகளை வந்து குறைக்க முடியும், நல்ல லாபமும் சம்பாதிக்க முடியும். அப்படிங்கிறது தான் வந்து மற்ற ரீசன் எல்லாத்திலுமே காட்டிலும் மெயினான ரீசன். அடுத்து ஒரு பெரிய பிரேக் த்ரூ என்னன்னா, இந்த ஜாகிரபிக்கல் டிஸ்கவரிஸ்க்கு டாலமியோட ஜாகிரஃபி. இது வந்து பைசாண்டைன் எம்பையர். இப்போ கான்ஸ்டான்டினோபிள் தான் கேபிட்டல் ஆஃப் பைசாண்டைன் எம்பையர். பைசாண்டைன் எம்பையர்லேருந்து கிடைக்கிது. ஜோஹானஸ் கூட்டன்பர்க் பிரிண்டிங் ப்ரெஸ் கண்டுபிடிக்கிறாரு. அதன் மூலமாக என்ன நடக்குது, டாலமியோட ஜாகிரஃபியும் மல்டிபிள் காப்பீஸ் எடுத்து சர்க்குலேட் ஆகுது. இப்போது உலகத்தினுடைய வரைபடம் கையில் கிடைக்குது. அப்போ எந்த ரூட் எடுத்தால் எங்கே போக முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியாவும் கிடைக்கிற காரணத்தினால ஜாகிரபிக்கல் டிஸ்கவரிஸ் புது சீ ரூட்ஸ் கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. இப்போ இதெல்லாம் தான் வந்து ரீசன்ஸ் எதனால் ஜாகிரபிக்கல் டிஸ்கவரிஸ் ஆரம்பித்ததுங்கிறதுக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது போர்ச்சுகீஸோட எக்ஸ்ப்ளோரேஷன். இப்போ பிரின்ஸ் ஹென்ரிங்கிறவர், அவர் போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவர் தான். அவருடைய செயிலர்ஸை வந்து அட்லாண்டிக் ஓஷனுக்குள்ளே அனுப்புகிறாரு. அவங்க அட்லாண்டிக் ஓஷனுக்குள்ளே எது வரைக்கும் போகிறாங்கன்னா, அசோர்ஸ், மதீரா அப்படிங்கிற 2 ஐலாண்டு வரைக்கும் மட்டும் போகிறாங்க. அதை தாண்டி அவங்க போகலை. ஏன்னா அவங்க என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா, அங்கே ஒரு ரூமர் மாதிரி ஸ்ப்ரெட் ஆகுது, அதை தாண்டி போனால் தண்ணி வந்து கொதிக்கிற தண்ணி இருக்கும், மான்ஸ்டர்ஸ், பேய்கள் வந்து அவங்கள வந்து வழி மறைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பயப்படுறாங்க. அதனால் அவங்க வந்து அதை தாண்டி போகலை. இதில் ஃபஸ்ட்டு செயிலர் ஈக்குவேட்டரை யார் தாண்டி போனான்னா, அவர் பேர் லோப்போ கான்சால்வேஸ். லோப்போ கான்சால்வேஸ் வாஸ் த ஃபஸ்ட் செயிலர் டு கிராஸ் த ஈக்குவேட்டர். இப்போ ஈக்குவேட்டரை கிராஸ் பண்ணால் அவங்க எந்த இடத்துக்கு போவாங்க, எந்த இடத்துல போய் ரீச் ஆவாங்க, ஆஃப்ரிக்காவோட வெஸ்டர்ன் சைடில் போய் ரீச் ஆகுறாங்க. ஆஃப்ரிக்காவோட வெஸ்டர்ன் சைடில் போய் ரீச் ஆனதுக்கப்புறமா
அங்கே உள்ள மக்களை சந்திக்கிறாங்க, அந்த பகுதியை தன் கைவசப்படுத்துகிறாங்க. அங்கேருந்து அவங்க லம்பர், ஐவரி, ஸ்லேவ்ஸை ட்ரேட் பண்ணுறாங்க. லம்பர்னா என்ன? வுட்டு. ஃபாரஸ்ட்லேருந்து அவங்களுக்கு வுட் கிடைக்குது. ஐவரினா யானையோட தந்தம். அதுக்கப்புறம் ஸ்லேவ்ஸ் அப்படின்னா மனிதர்கள். போர்ச்சுகல் நாட்டில் வேலை செய்கிறதுக்காக இங்கேருந்து மனிதர்களை வாங்கி ரொம்ப ரொம்ப ஒரு பேட் கண்டிஷனில், ஒரு சுவாசிக்கிறதுக்கு கூட ஒரு காற்றே இல்லாத ஒரு கண்டிஷனில் தான் வந்து அவங்க வந்து இங்கேருந்து போர்ச்சுகல் நாட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இதில் பாதி பேர் இந்த வழியில் போகும்போதே காற்று கூட இல்லாத காரணத்தினால அங்கே பாதி பேர் இறந்துடுறாங்க. மீதி பேர் போர்ச்சுகல் நாட்டை சென்றடைஞ்சவங்களும் அங்கே உள்ள சுகர் கேன் பிளான்டேஷன்ஸில் ஒர்க் பண்ண வைக்கிறாங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப ஒரு கொடுமையான கண்டிஷனில் தான் அவங்க அங்கே வேலை செய்கிறாங்க. இதுதான் ஆப்ரிக்காவிலேருந்து போர்ச்சுகலுக்கு போன ஸ்லேவ்ஸுக்கு உண்டான நிலைமை. அடுத்தது நம்ம பார்க்குறது, இப்போது ஈக்குவேட்டரை கிராஸ் பண்ணது லோப்போ கொன்சால்வேஸ். அதையும் தாண்டி சதர்ன் டிப் ஆஃப் ஆஃப்ரிக்கா, அதாவது இப்போ வந்து நம்ம வந்து அதை கேப் ஆஃப் குட் ஹோப் அப்படின்னு சொல்லுவோம். அது வரைக்கும் ரீச் பண்ணினவர் பார்த்தலோமியோ டியாஸ். இவர் வந்து அந்த சதர்ன் டிப் ஆஃப் ஆஃப்ரிக்காவுக்கு போகும்போது கடுமையான ஸ்டார்ம்ஸ், புயல் வந்து சைக்ளோனை வந்து அவர் எதிர்கொள்கிறாரு. அதனால் அவர் அந்த இடத்துக்கு கேப் ஆஃப் ஸ்டார்ம்ஸ் அப்படின்னு நேம் பண்ணிவிட்டு திரும்பி வந்துடுறாரு. அதுக்கப்புறமா கிங் ஜான் II அதை வந்து கேப் ஆஃப் குட் ஹோப் அப்படின்னு ரீநேம் பண்ணுறாரு. எதனாலனா அந்த பகுதியானது இந்தியாவுக்கு வந்து சேர்றதுக்கான ஒரு ஹோப்பை கொடுக்கறதுனால அந்த டிப்புக்கு பேர் கேப் ஆஃப் குட் ஹோப் அப்படின்னு கிங் ஜான் II அதை வந்து ரீநேம் பண்ணுறாரு. இது வந்து போர்ச்சுகீஸோட எக்ஸ்ப்ளோரேஷன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்பெயினோட எக்ஸ்ப்ளோரேஷன். இப்போ கொலம்பஸ் வந்து ரொம்ப நாளாக தனக்கு ஒரு சப்போர்ட் கிடச்சா நம்ம வந்து போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணுறாரு. அப்போ அவருக்கு சப்போர்ட் கொடுத்தது கிங் ஃபர்டினண்ட் அண்ட் குவீன் இசபெல்லா ஆஃப் ஸ்பெயின். இப்போ இவர் வந்து 3 ஷிப்ஸில் அட்லாண்டிக் ஓஷன் வழியாக போய் அவர் ரீச் பண்ண ஐலாண்ட்ஸ் வந்து பஹாமனாஸ் ஐலாண்ட்ஸ், கியூபா, ஹைட்டி அப்படிங்கிற அந்த ஐலாண்ட்ஸை வந்து போய் ரீச் பண்ணுறாரு. கொலம்பஸ் அங்கே போய் ரீச் பண்ண உடனே நம்ம வந்து சேர்ந்துருக்கிறது ஏஷியாவோட பின்பகுதி அப்படின்னு நினைக்கிறாரு. அதாவது ஈஸ்டர்ன் சைட் ஆஃப் ஏஷியாவை நம்ம வந்து அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அவர் வந்து இப்போ வந்து அங்கே மீட் பண்ண அந்த மக்களை வந்து இண்டியன்ஸ் அப்படின்னு நினச்சிக்கிறாரு. அவர் கூட சென்றவர் அமெரிகோ வெஸ்பூசி. அவர் ஒரு 3-4 டைம்ஸ் வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு வராரு. அவருக்கு உள்ளே தோணுது இது வந்து ஏஷியா மாதிரி இல்லையேன்னு. சரின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் உள்ள மெயின்லேண்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி உள்ள மெயின்லேண்டில் போய் பார்க்குறாரு. அவருக்கு அப்போ தான் வந்து அவர் கன்ஃபார்ம் பண்ணுறாரு அவர் வந்து சேர்ந்துருக்கிறது ஏஷியா இல்லை, வேறு ஏதோ ஒரு காண்டினென்ட் அப்படிங்கிறது அவருக்கு தெரிய வருது. அதனால் அந்த காண்டினென்ட்டை நியூ வேர்ல்டு அப்படின்னு சொல்லி நேம் பண்ணுறாரு. இப்போது ஜெர்மன் கார்ட்டோகிராஃபர் மறுபடியும் அந்த மேப்பை ப்ரிப்பேர் பண்ணும்போது, வேர்ல்டு மேப்பை ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த பகுதியை வந்து நியூ வேர்ல்டு அப்படிங்கிற நேம் இல்லாமல் அமெரிக்கா அப்படின்னு சொல்லி நேம் பண்ணுறாரு. ஏன்னா அது வந்து அமெரிகோ வெஸ்புசி தான் அதை வந்து ஒரு நியூ வேர்ல்டு அப்படின்னு கண்டுபிடிச்சதுனால அவரோட நேம்க்கு பின்னாடியே அதை வந்து அமெரிக்கா அப்படின்னு சொல்லி அதை வந்து நேம் பண்ணுறாரு. இது வந்து ஸ்பானிஷோட டிஸ்கவரிஸ். இப்போ போர்ச்சுகீஸ் ஸ்பானிஷ்க்கு நடுந்த ரைவல்ரி இல்லை கான்ஃப்ளிக்ட், ஒரு சண்டை பற்றி பார்க்கலாம் நம்ம. இப்போ அந்த காலத்துலலாம் வந்து போப் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு மட்டுமே, ஏன்னா போப் தான் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியை பொறுத்தளவுலும் அவங்க தான் ஹெட்டு, பொலிட்டிக்கல்லையும் அவங்களுக்கு தான் வந்து பவர் வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதனால போப் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்து அவங்க வந்து சீக்குள்ளே போகணும். இப்போ ஏற்கனவே போர்ச்சுகல் நாட்டுக்காரங்க அட்லாண்டிக் ஓஷனுக்குள்ளே போய் வாயேஜஸ் பண்ணுறக்கு புது நாடுகளை கண்டுபிடிக்கிறதுக்கு பெர்மிஷன் வாங்கி வச்சுருந்தாங்க. அந்த பெர்மிஷன் ஸ்பெயின் நாட்டுக்காரங்க வாங்கலை. அதனால் இப்போ கொலம்பஸே போய் அமெரிக்காவை டிஸ்கவர் பண்ணியிருந்தாலும், நியூ வேர்ல்டை டிஸ்கவர் பண்ணியிருந்தாலும் போர்ச்சுகல் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் தான் வந்து அட்லாண்டிக் ஓஷனுக்கு பெர்மிஷன் வாங்கியிருக்கோம், ஸோ நீங்கள் அட்லாண்டிக் ஓஷனை கடந்து தான் போய் ஒரு நியூ வேர்ல்டை கண்டுபிடிச்சிருக்கீங்க, அதனால் அமெரிக்கா எங்களுக்கு மட்டுமே சொந்தம் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க. இப்போ இந்த பிரச்சனை யார்கிட்ட போகுதுன்னா, அப்போ ஆட்சியில் இருந்த போப் அலெக்சாண்டர் 6 கிட்ட போகுது. அலெக்சாண்டர் 6 அவர் வந்து ஸ்பானிஷ் நாட்டை சேர்ந்தவர். ஸோ கொஞ்சம் ஸ்பானிஷ்க்கு ஃபேவரபுளாகவே என்ன பண்ணுறாரு,
அசோர்ஸ் அப்படிங்கிற ஐலாண்டு பக்கத்தில் ஐலாண்டு கிட்ட வர்ற மாதிரி நார்த் டு சவுத். அப்போ வந்து லாட்டிடியூட்ஸ் லாங்கிடியூட்ஸ் பற்றின இதெல்லாம் இல்லை, நாலேஜ்லாம் இல்லை. இருந்தாலுமே வந்து நார்த் போல் டு சவுத் போல் ஒரு இமேஜினரி லைன் அசோர்ஸ் அப்படிங்கிற ஐலாண்ட் வழியாக போகிற மாதிரி பிரித்து, இப்போ இதிலிருந்து வெஸ்ட் சைடு உள்ளது எல்லாமே வந்து ஸ்பானிஷ்க்கு சொந்தம், ஈஸ்ட் சைடு உள்ளது எல்லாமே வந்து போர்ச்சுகலுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பிரித்து கொடுத்துட்றாரு. ஆனால் இப்போ இந்த அசோர்ஸ் அப்படிங்கிற ஐலாண்டு வந்து ரொம்ப ரொம்ப யூரோப்புக்கு பக்கத்துலேயே இருக்குது. போர்ச்சுகலுக்கு ஒரு ஃபியர் வருது, இது வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால நம்மளால் இன்னும் ஃபர்தராக போய் புது புது நாடுகளை கண்டுபிடிக்க முடியாதோ, இதனால் நம்ம எக்கானமி எங்கே அஃபெக்ட் ஆகுமோ அப்படின்னு சொல்லி அவங்க வந்து திரும்பவும் வந்து கேட்குறாங்க. இதை வந்து எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மாற்றி கொடுங்க அப்படிங்கிற காரணத்தினால என்ன பண்ணுறாங்க, இன்னும் கொஞ்சம் வெஸ்ட்டுக்கு நகருது அந்த இமேஜினரி லைன். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, சவுத் அமெரிக்காவில் இருக்கிற பிரேசில் நாடும் வந்து இந்த லைனுக்குள்ளே வந்துடுது, போர்ச்சுகல் கைவசம் வந்துடுது. இப்போ இந்த இமேஜினரி லைன் வரையும் போது பிரேசில்ங்கிறது வந்து ஒரு சவுத் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு நாடு, அது வந்து போர்ச்சுகீஸ் கைவசம் போக போகுது அப்படிங்கிற விஷயமெல்லாம் யாருக்கும் தெரியல. குட்டி குட்டி ஐலாண்ட்ஸ் இருக்குது, அது அவங்க கைக்கு போகுதுன்னு மட்டுமே நினைக்கிறாங்க. அதனால் இந்த இமேஜினரி லைனை இன்னும் கொஞ்சம் வெஸ்ட்டில் தள்ளி போடுறாங்க. இப்போ இந்த ட்ரீட்டிக்கு பேர் ட்ரீட்டி ஆஃப் டார்டெசியாஸ் அப்படிங்கிற ட்ரீட்டி மூலமாக அந்த வெஸ்டர்ன் லைன் கொஞ்சம் மாறுது. இப்போ என்ன ஆகுது, வெஸ்ட் சைடு உள்ள இடங்கள் எல்லாமே வந்து ஸ்பெயினுக்கு சொந்தமாகுது, ஈஸ்டர்ன் சைடு உள்ள இடங்கள் எல்லாமே வந்து போர்ச்சுகலுக்கு சொந்தமாகுது. அதாவது இப்போ அமெரிக்கா யாரோட கைவசம் வந்துருச்சு, ஸ்பானிஷுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் ஆகிடுது. இப்போ இதில் அடுத்தடுத்த எக்ஸ்ப்ளோரேஷனில் பிரேசில் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. சவுத் அமெரிக்காவில் பிரேசில் இருக்குது. பிரேசில் நாடு வரைக்கும் போர்ச்சுகீஸ்காரங்க தன்னுடைய ஆட்சியை வந்து இது பண்ணுறாங்க. இப்போ அமெரிக்காவை தன் வசம் படுத்தின உடனேவே இவங்களுக்கு ட்ரேட் ரொம்ப நிறைய ஆரம்பிக்குது. அதுலேருந்து இவங்களால் நிறைய ஹியூஜ் ப்ராஃபிட்ஸும் ஏர்ன் பண்ண முடியுது. இப்போ நம்ம அந்த இமேஜினரி லைனில் வெஸ்டர்ன் சைடு வந்து ஸ்பெயினுக்கு, ஈஸ்டர்ன் சைடு வந்து போர்ச்சுகலுக்கு இல்லையா. அப்போ ஈஸ்டர்ன் சைடு எங்கே வேணாலும் இப்போ வந்து போர்ச்சுகல்காரங்க போகலாம். இப்போ தான் வாஸ்கோட காமா அவர்கள் கேப் ஆஃப் குட் ஹோப் வரைக்கும் வராரு. அதுக்கப்புறம் ஒரு அரேப் நேவிகேட்டரோட ஒரு ஹெல்ப் எடுத்துக்கிட்டு 20th May 1498 அன்னைக்கு அவர் வந்து கேலிக்கட்டை ரீச் பண்ணுறாரு. கேலிக்கட்டை ரீச் பண்ண உடனே அவர் அங்கேருந்து நிறைய ஸ்பைசஸ் வாங்குறாரு. ரொம்ப லோ ப்ரைஸஸ்க்கு ஸ்பைசஸ் கிடைக்கிது. அந்த ஸ்பைசஸ் எல்லாம் வாங்கிட்டு திரும்பவும் யூரோப்புக்கு போய் அது ரொம்ப ஹியூஜ் ப்ராஃபிட்ஸுக்கு நாங்கள் யூரோப்பில் கொண்டு போய் விற்கிறாரு. இப்போ இந்த சீ ரூட் இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க இந்தியாவுக்கு. உடனே போர்ச்சுகல்காரங்க தங்களுடைய படைகளை வந்து கூட்டிகிட்டு வந்து அப்போ கேலிக்கட்டை ரூல் பண்ணிகிட்டு இருந்த கேரளா கேலிக்கட் பகுதியை ரூல் பண்ணிகிட்டு இருந்த ஜமோரின் அப்படிங்கிற கிங்கை டிஃபீட் பண்ணிவிட்டு கோவாவை கேப்சர் பண்ணுறாங்க. இப்போ கோவா தான் வந்து இவங்களுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ். இனி அடுத்தது ஈஸ்டர்ன் சைடு நடக்க போகிற எல்லா பொசிஷன்ஸ்னால் எந்தெந்த பகுதியெல்லாம் இவங்க தன்னுடைய ஆட்சிக்கு உட்படுத்துகிறாங்களோ அதுக்கு எல்லாத்துக்குமே ஹெட் குவார்ட்டர்ஸாக எதாக்குறாங்க, கோவாவை அவங்க வந்து ஏற்படுத்துகிறாங்க. அடுத்தது ஃபெர்டினண்ட் மகிலன் அவர்கள் 1519 CE அப்போது வந்து வெஸ்ட் சைடு வந்து இப்போ ஸ்பெயினுக்கு உண்டானது இல்லையா. அப்புறம் டாலமியோட ஜாகிரஃபிலையும் என்ன கொடுத்துருக்கு, வெஸ்ட் சைட் போனால் உலகம்ங்கிறது உரண்டை திரும்ப அதே இடத்துக்கு வந்துடலாம் அப்படின்னு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சர்க்கம் நேவிகேஷன் அவர் ஆரம்பிக்கிறார். உலகத்தை சுற்றி நம்ம வந்து ஒரு முறை சுற்றி வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு அவர் வந்து இப்போ வெஸ்டர்ன் சைடு போகிறாரு. அப்போ அவர் சவுத் அமெரிக்காவில் ஒரு ஸ்ட்ரெயிட் ஒன்று பார்க்குறாரு. அந்த ஸ்ட்ரெயிட்டுக்கு மகிலன் ஸ்ட்ரெயிட் அப்படிங்கிற பேர் வருது. இப்போ ஸ்ட்ரெயிட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு சின்ன கடல் பகுதி, அது வந்து 2 பெரும் கடல்களை வந்து இணைக்கிற ஒரு கடல் பகுதியை தான் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த பக்கம் வந்த உடனே ஒரு அமைதியான கடலை பார்க்குறாரு. அந்த கடல் ரொம்ப அமைதியாக இருந்ததுனால அந்த ஓஷனுக்கு பேர் அவர் வந்து பெசிஃபிக் ஓஷன் அப்படின்னு சொல்லி வைக்கிறார். அப்புறம் பெசிஃபிக் ஓஷன்லேருந்து அவர் ஃபர்தராக இன்னும் கொஞ்சம் அப்படியே வெஸ்டர்ன் சைடு வந்துக்கிட்டே இருக்கார். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், இந்த பக்கம் வந்துடுது இல்லையா, ஆஸ்திரேலியா பகுதி பக்கத்தில் வந்துடுது. ஆஸ்திரேலியா பகுதிக்கு மேலே ஃபிலிப்பைன்ஸ் ஐலாண்ட் இருக்குது. அந்த ஐலாண்டை வந்து சேர்றார்.
அந்த ஐலாண்டுக்கு வந்து இவர் வந்து ஃபிலிப்பைன்ஸ் அப்படின்னும் பேரும் வைக்கிறாரு. அது எதனால் வைக்கிறாருன்னா, ஸ்பெயினோட கிங் ஃபிலிப் அவர்களை பெருமைப்படுத்தும் விதத்தில் அந்த ஐலாண்டுக்கு பேர் வந்து ஃபிலிப்பைன்ஸ் அப்படின்னு இவர் வந்து பேர் வைக்கிறார். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஃபிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்த லோக்கல் பீப்புள் இருப்பாங்க இல்லையா, வாரில் வந்து ஃபர்டினண்ட் மகிலன் அவர்களை வந்து கொன்னுடுறாங்க. இப்போ ஃபர்டினண்ட் மகிலன் அவர் கூட சென்ற அசோசியேட்டோட பேர் தான் வந்து ஜுவான் செபஸ்டியன் எல்கானோ. இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு பர்சன் டு கம்ப்ளீட் த சர்க்கம் நேவிகேஷன். இவர் தான் சர்க்கம் நேவிகேஷனை முடிச்சுட்டு திரும்ப ஸ்பெயினுக்கு வராரு. இப்போ வந்து தலைவர் யாரோட லீடர்ஷிப் கீழே இந்த ஷிப்ஸ் கிளம்புதுன்னா, ஃபர்டினண்ட் மகிலனோட தலைமைக்கு கீழே கிளம்புது. ஃபிலிப்பைன்ஸ் நாட்டை வந்து அடையும் போது ஃபர்டினண்ட் மகிலனை வந்து லோக்கல்ஸ் கொன்னுடுறாங்க. அதனால் அதுக்கப்புறமா அந்த சர்க்கம் நேவிகேஷனோட லீடர்ஷிப்பை எடுத்துக்கிட்டவர் ஜுவான் செபஸ்டியன் எல்கானோ. இவர் வந்து ஃபர்டினண்ட் மகிலனோட அசோசியேட்டிவ். இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு வாயேஜ், அதாவது சர்க்கம் நேவிகேஷனை கம்ப்ளீட் பண்ணி திரும்ப ஸ்பெயின் நாட்டுக்கு வந்தவர். இவர் தான் வந்தும் சொல்கிறாரு, இந்த மாதிரி மகிலன் அவர்கள் ஒரு ஐலாண்டுக்கு ஃபிலிப்பைன்ஸ்னு பேர் வச்சுருக்காரு அப்படின்னு. இப்போ இந்த ஃபிலிப்பைன்ஸுங்கிறது எதனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, ஸ்பெயின் நாட்டுக்காரங்களுக்கு, ஸ்பெயின் நாட்டுக்காரங்க ஏஷியா கூட ட்ரேட் பண்ணுறதுக்கு ஃபிலிப்பைன்ஸ் அவங்களுக்கு உதவும் அப்படின்னு நினச்சாங்க. அதனால் அவங்களுக்கு அந்த ஃபிலிப்பைன்ஸ் ஐலாண்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இம்பேக்ட் ஆஃப் ஜியாகிரபிக்கல் டிஸ்கவரிஸ் பார்க்கலாம். இந்த ஜியாகிரபிக்கல் டிஸ்கவரிஸ்னால உலகெங்கிலும் என்னென்ன இம்பேக்ட் நடந்துச்சுன்னு. ஃபஸ்ட்டு ஒன், ரீட்ராயிங் ஆஃப் த வேர்ல்டு மேப். வேர்ல்டு மேப்பை திருப்பி வரைஞ்சிருக்கிறாங்க. அடுத்தது, எக்கனாமிக் சென்டர் இட்டாலி அப்படிங்கிறதுலேருந்து அது யாருக்கு ஷிஃப்ட் ஆகுதுன்னா, போர்ச்சுகல் அண்ட் ஸ்பெயினுக்கு ஷிஃப்ட் ஆகுது. அவங்க நியூ சீ ரூட்ஸ் கண்டுபிடிச்சி புதுசாக ட்ரேட் டெவலப் பண்ணதுனால எக்கனாமிக் சென்டருங்கிறது இப்போ இட்டாலியிலேருந்து ஸ்பெயின் அண்ட் போர்ச்சுகல் நாட்டு கைக்கு போகுது. இப்போ ஸ்பெயின் அண்ட் போர்ச்சுகல் பல இடங்களில் தன்னுடைய காலனிஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. காலனிஸ்னால் அந்த நாடுகளை எல்லாம் தன் வசப்படுத்துகிறாங்க. தன்னோட முன்னேற்றத்துக்காக அங்கேருந்து பொருட்களை எல்லாம் எடுத்து அங்குள்ள மக்களை அடிமைப்படுத்தி வச்சுக்கிறதுக்கு பேர் தான் காலனைசேஷன். இப்போ இவங்க வந்து நிறைய இடத்துல காலனிஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இப்போது அமெரிக்காவை தன் வசப்படுத்தினதுனால யூரோப்பியனுக்கு என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னா, நிறைய பிளான்ஸ், அனிமல்ஸ், டெக்னாலஜி, கல்ச்சர், அப்புறம் அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரேஞ்ச் டிசீசஸ் கூட அமெரிக்காவுக்கும் யூரோப்புக்கும் நடுவில் பகிரப்படுது. அதாவது நியூ வேர்ல்டுக்கும் ஓல்டு வேர்ல்டுக்கும் நடுவில் பகிரப்படுது. இந்த எக்ஸ்சேஞ்சை வந்து நம்ம கொலம்பியன் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லி பெயரிடுறாங்க. பிளான்ஸ் என்னென்னலாம் அவங்க வந்து அமெரிக்காவிலேருந்து இங்கே வருதுன்னா, மெய்ஸ், பொட்டேட்டோஸ், ஸ்வீட் பொட்டேட்டோஸ், டொமேட்டோஸ், பைனாப்பிள், பீன்ஸ், கொக்கோ, அப்புறம் அனிமல்ஸ் சச்சஸ் டர்க்கி, குனியா பிக்ஸ் were transported from America and they were all introduced in Europe. அப்புறம் யூரோப்லேருந்து சுகர் கேன், வீட், ரைஸ், ஹார்சஸ், கேட்டில், ஷீப், கோட்ஸ் இதெல்லாம் வந்து அமெரிக்காவுக்கு போகுது. இது மட்டும் இல்லாமல் யூரோப்லேருந்து பல டெட்லி டிசீசஸும் வந்து அமெரிக்கா நாட்டில் இருந்த நேட்டிவ்ஸ்க்கு பரப்புகிறாங்க. இதனால் அங்கே பல வில்லேஜஸ், பல நேட்டிவ்ஸ் இல்லாமலே கூட அழிஞ்சுமே போயிடுது. மொத்தமாகவே வந்து அங்கே உள்ள மக்கள் எல்லாருமே இறக்குறாங்க. இப்போ என்னென்னலாம் டெட்லி டிசீஸ் இவங்க பரப்புனாங்கன்னா, ஸ்மால் பாக்ஸ், மீசல்ஸ், சிக்கன் பாக்ஸ், மலேரியா, டைஃபஸ் இந்த போன்ற பல டேஞ்சரஸான டிசீசஸும் வந்து அங்கே யூரோப்பியன்ஸ்னால அமெரிக்காவில் பரப்புகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் கன்ஸ், ஹார்சஸ், மோஸ்ட் டேஞ்சரஸ் வெப்பன்ஸ் இது எல்லாத்தையுமே கொண்டு அங்கே உள்ள நேட்டிவ்ஸை வந்து இவங்க கொன்று குவித்து அங்கே உள்ள நாட்டை வந்து இவங்களோட கைவசப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறமா இப்போ இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் சுகர் கேன். இந்த சுகர் கேன் பிளான்டேஷன் வந்து எங்கே நடந்துகிட்ருக்கு? போர்ச்சுகல், ஸ்பெயினில் நடந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து கரீபியன் ஐலாண்ட்ஸுக்கும் சவுத் அமெரிக்காவுக்கும் கொண்டு போகிறாங்க. இப்போது ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம என்ன பார்த்தோம், இந்த வெஸ்ட் சைட் கோடு கொஞ்சம் நகர்ந்ததுனால பிரேசில் நாடு வந்து போர்ச்சுகல் கைவசம் வந்துடுது. போர்ச்சுகல் நாட்டில் இந்த சுகர் கேன் பிளான்டேஷன்ஸ் வந்து கரீபியன் ஐலாண்ட்ஸுக்கும் சவுத் அமெரிக்காவுக்கும் வந்து இவங்க கொண்டு போகிறாங்க. இனிஷியலி இந்த பிளான்டேஷன்ஸில் அங்கே உள்ள மக்களே வந்து வேலை செய்கிறாங்க.
அதுக்கப்புறமா லேட்டராக அங்கே உள்ள மக்கள் பத்தாத காரணத்தினால ஆஃப்ரிக்காவிலேருந்து ஸ்லேவ்ஸை வாங்கி அவங்கள கூட்டிகிட்டு போய் அங்கே அமெரிக்காவில் வேலைக்கு வைக்கிறாங்க. இப்போ அமெரிக்காவில் இவங்க வேலைக்கு வைக்கிறது மூலமாக போர்ச்சுகல் நாட்டுக்கு நிறைய சுகர் கிடைக்குது. அப்புறம் மற்ற ரா மெட்டீரியல்ஸும் வந்து அமெரிக்காவிலேருந்து கிடைக்குது. இப்போ நம்ம என்ன பார்க்குறோம், போர்ச்சுகல்காரங்க ஆஃப்ரிக்காவிலேருந்து ஸ்லேவ்ஸை வாங்கி அமெரிக்காவில் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க. அப்போது உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் வருதா, போர்ச்சுகல், ஆஃப்ரிக்கா, அமெரிக்கா, இதுக்கு நடுவில் ஒரு ட்ரையாங்கிள் வருது இல்லையா? இந்த ட்ரையாங்கிளுக்கு பேர் டிரான்ஸ் அட்லாண்டிக் ட்ரேடு. இதுக்கப்புறம் இல்லாமல் பேங்கிங், ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனிஸ், அப்புறம் ட்ரேட் எல்லாம் வளருது. அப்புறம் பல ஈஸ்ட் இந்தியா கம்பெனிகள் வந்து உருவாகுது. இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இது நம்மளுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சது. EEIC அப்படிங்கிறது நம்ம இந்திய நாட்டை அடிமைப்படுத்தின கம்பெனி இவங்க. இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, இப்படி பல ஈஸ்ட் இந்தியா கம்பெனிகள் டெவலப் ஆகுது. அவங்க புது புது நாடுகளை வந்து தன்வசப்படுத்தி அதன் மூலமாக தன்னுடைய எக்கனாமிக்கல் கண்டிஷனை அவங்க வந்து பெருசுபடுத்திக்கிட்டு இருந்தாங்க. போர்ச்சுகீஸ் நாட்டுக்காரங்க இந்தியாவுக்கு சீ ரூட்டை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா ஈஸ்ட் இண்டீஸ் கூட ஸ்பைஸ் ட்ரேடில் மோனோபோலி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. மோனோபோலினா அவர்கள் ஒருத்தர் மட்டுமே ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். ஏற்கனவே அங்கே அரப்ஸ், எஜிப்சியன்ஸ், வெனிட்டியன்ஸ் இவங்களை எல்லாரையுமே வந்து அவங்களோட மிலிட்ரி ஃபோர்ஸை யூஸ் பண்ணி வெளியே அனுப்பிடுறாங்க. அடுத்தது ஸ்பானியார்ட்ஸ்னால் ஸ்பானிஷ் நாடு மக்களை தான் வந்து ஸ்பானியார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க எங்கே மோனோபோலி செலுத்துகிறாங்கன்னா அமெரிக்கா நாட்டில் கோல்டு, சில்வர் அங்கே அதை வந்து மைனிங் பண்ணி தன்னுடைய நாட்டுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவில் தன்னுடைய மோனோபோலி ஆஃப் ட்ரேட், இந்தியாவை தன்வசப்படுத்தி அவங்க வந்து அங்கே ட்ரேட் அனுபவிக்கிறாங்க. அவங்க வந்து ரொம்ப ஹியூஜ் ப்ராஃபிட் வந்து அதனால் அனுபவிக்கிறாங்க. இதனால் என்ன ஆகுறது, மெர்கன்டிலிசம் வளருது. மெர்கன்டிலிசம்னா ட்ரேடு வந்து வளருது. அப்புறம் இந்த நாடு அவங்க எந்தெந்த நாட்டையெல்லாம் தன்வசப்படுத்துகிறாங்களோ அந்த நாட்டிலேருந்து நிறைய ரிசோர்ஸஸை வந்து அவங்களோட வளர்ச்சிக்காக அதை வந்து எடுத்துக்கிறாங்க. இதுதான் வந்து மாடர்ன் கேபிட்டலிசம் டெவலப் ஆகிறதுக்கான ஒரு இடம். மாடர்ன் கேபிட்டலிசம்னா என்னென்னா, ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ் ப்ராஃபிட் வரணும் அப்படிங்கிற காரணத்துக்காக புது புது கம்பெனிகள் தொடங்கிய காலம் இதுவே. இந்த சமயத்தில் இந்தியாவுடைய நிலைமை எப்படி இருந்தது அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்தியா அட் த டான் ஆஃப் த மாடர்ன் ஏஜ் இன் யூரோப். முகல் ரூல் வந்து ஸ்டார்ட் ஆனது நம்ம நாட்டில் 1526 AD. விஜயநகர் ஸ்டேட் கண்டுபிடிக்கப்பட்டது 1336. இது வந்து விஜயநகர் எம்பையருங்கிறது ஒரு கிரேட் பவர் அண்டர் கிருஷ்ணதேவராயாவோட ரூல் வந்து 1509 29 CE வரைக்கும் இருந்திருக்குது. போர்ச்சுகல் நாட்டுக்காரங்க அவங்களோட எம்பையரை ஈஸ்ட் சைடில் வந்து நிறுவுறாங்க. இந்தியா, மலாக்கா, சிலோன் அப்படிங்கிற ஏரியாஸ் எல்லாம் அவங்களோட கண்ட்ரோலுக்கு கீழே வருது. அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் கோவாவில் அமைக்கப்படுது. தமிழ்நாட்டில் மதுரை நாயக் ரூல் நடக்குது. அவங்க வந்து பாண்டியா கிங்டமை வந்து 72 பாளையமாக 72 பாளையம்ஸாக வந்து பிரிக்கிறாங்க. அப்போ வந்து செயின்ட் ஃப்ரான்சிஸ் சேவியர் அப்படிங்கிறவரோட தலைமைக்கு கீழே மிஷினரிஸ் இங்கே இந்தியாவுக்கு வராங்க. செயின்ட் ஃப்ரான்சிஸ் சேவியர் அவர்கள் வந்து சொசைட்டி ஆஃப் ஜீசஸ் அதோட மெம்பராக இருக்கார். இவங்க ஃபஸ்ட்டு வந்து தூத்துக்குடி ரீஜியனில் இருக்கிற மீனவர்களை கிறிஸ்டியானிட்டி ரிலீஜியனுக்கு கன்வெர்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு இந்த லெசனோட PDF வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.